मौत की कसम दिए காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 3 வெளிநாட்டினர் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையை உலுக்கியிருக்கிறது. 6 நாட்களுக்கு முன்பு திருமணமாகி தேனிலவுக்கு சென்ற கடற்படை அதிகாரி உட்பட பெரும்பாலும் ஆண்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். अपने आप बोले ना मुझे क्या बोलते भेलपुरी खाने से मेरा पति साइड में था, एक इंसान आया उसने उसको गोली मार दी. यहाँ पे उसने बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी. கணவனை தனது கண்முன்னே கொடூரமாக சுட்டுக் கொன்றதை பார்த்து அவரது மனைவி கதறி துடித்த இந்த காட்சி பகல்காம் தீவிரவாத தாக்குதலின் கோர முகத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. காஷ்மீரின் இயற்கை அழகியலை பலரும் குடும்பத்துடன் ரசித்துக் கொண்டிருந்த போது நவீன துப்பாக்கிகளுடன் புகுந்த தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டது. ஒட்டுமொத்த நாட்டையே குலைநடுங்க வைத்திருக்கிறது. இன்ப சுற்றுலா சென்ற இடத்தில் உறவுகளை பறிகொடுத்த குடும்பத்தினர் கதறி அழுதது ஒட்டுமொத்த இந்தியர்களின் இதயங்களையும் நொறுங்கச் செய்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? उमरा चलना यार ओ ये था कोई दिसता जहांगीर तो यार बिहारियां पीछा जुलदे यार तुम मौत की कसम दिए उमर उमर ओ ताजुल दे यार. காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக பகல்காம் விளங்குகிறது. தற்போது கோடைக்காலம் என்பதால் ஏராளமான பயணிகள் பனிப்பிரதேசமான காஷ்மீருக்கு படையெடுக்கின்றனர். இதில் செவ்வாய்க்கிழமையன்று பகல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தனர். மதிய வேளை என்பதால் பலரும் ரிசார்ட்டில் உணவு அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு துப்பாக்கியுடன் புகுந்த 6 தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டனர். என்ன நடக்கிறது என யோசிப்பதற்குள் சுற்றுலா பயணிகள் பலரும் குண்டடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர். சற்று நேரத்திற்கு முன்பு உற்சாகமாக இருந்தவர்கள் உயிரற்ற சடலமாக கிடந்ததை பார்த்து குடும்பத்தினர் கட்டி அணைத்து கதறி அழுதது அனைவரின் கண்களையும் குளமாக்கியது, உள்ளத்தை ரணமாக்கியது. பார்க்கும் இடமெல்லாம் சடலமாக கிடந்ததால் பைசரன் பள்ளத்தாக்கு முழுவதும் மரண ஓலத்தால் பதிவதைத்தது. अरे नहीं 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 हम लोग फौज है, हम लोग बैठो बैठो, हम लोग फौज है, बैठो बैठो चलो. अरे हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे. आपकी सेफ्टी के लिए आए हैं, आपकी सेफ्टी के लिए आए हैं. बैठो 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 बैठो, आपकी सेफ्टी के लिए आए हैं. हम इंडियन आर्मी हैं. बैठो, ये इंडियन आर्मी है. आप टेंशन मत. आप लोग कहाँ से आए हो? कहाँ से आए आप लोग? हैं आपके बच्चे कुछ नहीं करेंगे. थोड़ा बताइए हुआ. पानी पियो, पानी पियो. कहाँ से आए लोग? हैदराबाद से. இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த பல்லவி தனது கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை பறிகொடுத்து துக்கத்தில் கதறி அழுதது தீவிரவாத தாக்குதலின் கோர முகத்தை எடுத்து காட்டியது. சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்லவி தன் கணவரை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளிடம் என்னையும் என் மகனையும் சுட்டுக் கொன்று விடுங்கள் என்று கெஞ்சினேன் என்று கூறினார். அதற்கு ஒரு தீவிரவாதி, உன்னை கொல்ல மாட்டேன், இங்க என்ன நடந்ததுன்னு உங்க பிரதமர் கிட்ட போய் சொல்லு என்று சொல்லியதாக பல்லவி கண்ணீர் மல்க தெரிவித்தார். மற்றொரு பெண் தன் கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டி இருக்கிறார். தனது கணவருடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டுவிட்டு ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவிக்கிறார். மேலும் ஹரியானாவைச் சேர்ந்த கடற்படை அதிகாரி வினய் நர்மாலும் இந்த தீவிரவாத தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 26 வயதான இவருக்கு 6 நாட்களுக்கு முன்புதான் திருமணமே நடைபெற்றது.
பகல்காமுக்கு தேனிலவுக்கு சென்ற இடத்தில் மனைவி கண்முன்னே கொல்லப்பட்டது பெரும் சோகத்தையே ஏற்படுத்தி இருக்கிறது. இதேபோன்று பீகாரைச் சேர்ந்த உளவுத்துறை அதிகாரி மணிஷ் ரஞ்சனும் தீவிரவாதிகளின் கோர தாக்குதலுக்கு பலியானார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் 3 வெளிநாட்டினர் உட்பட 29 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரமேஸ்வரம், சந்துரு, பாலச்சந்திரா ஆகிய 3 பேர் காயமடைந்திருக்கின்றனர். பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய TRF எனப்படும் ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ராணுவத்தினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வெளிமாநிலத்தவர், முஸ்லிம் அல்லாதவர் மற்றும் ஆண்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தீவிரவாதிகளில் சிலர் இந்திய ராணுவ உடையில் வந்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. நாட்டையே உலுக்கியிருக்கும் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக NIA அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களுக்கு பின்னால் உள்ள தீவிரவாத அமைப்பு எது என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை லெப்டினன்ட் வினய் நார்வலுக்கு அவரது மனைவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியது கான்பூரை கலங்கச் செய்தது. ஏப்ரல் 16ஆம் தேதி திருமணம் செய்த இந்த ஜோடி தேனிலவுக்காக பஹல்காம் சென்ற நிலையில் தீவிரவாதிகள் தாக்குதலில் வினய் நகர்வால் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் பெட்டியில் வைக்கப்பட்ட வினய் உடலுக்கு அவரது மனைவி கதறி எழுது பிரியாவிடை கொடுத்தார். சென்னையிலிருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற ஜெயஸ்ரீ என்ற பயணி பஹல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கு இடையே 5 நிமிடங்கள் இருந்தபோது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் நூலிலையில் உயிர் தப்பியதாகவும் கூறியிருக்கிறார். We were about to reach Baisaran Valley in just 5 minutes. My pony rider was just telling, in 5 minutes we will just go to the most beautiful spot like mini Switzerland, right? By then, there were some people running with a pony saying, go back, wapas, since terrorist attack is happening. So we got scared. Then we heard around 5 bullet shots, 5 gunshots, and we were literally scared. And it was like a stampede, rampede, and our horsewala rashly took us because he wanted us to escape from that spot, and he wanted to save us. And finally we escaped. It was a miraculous escape, and we feel like we were in the brim of the death, and we are back to life. இந்நிலையில் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களின் உடலுக்கு தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு அமித்ஷா மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். காஷ்மீரின் பஹல்காம் அருகே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பைசரன் பகுதியிலிருந்து CNN நியூஸ் 18 செய்தியாளர் பதிவு செய்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். CNN News 18 has managed to reach Baisaran Valley. It might look beautiful to you, but this is the scene of that carnage which unfolded yesterday here, and massive firing was witnessed in this valley. Though there is a massive deployment in these mountains behind me, but just now the Union Home Minister has instructed security forces to carry on massive operations around this place. You will still see a large presence of security forces behind me. We are among the first few channels to reach here by foot after trekking for several hours, and the Home Minister has just left behind us in a helicopter. We have been told that best possible treatment care will be done to them who are injured right now, and the government has also announced compensation. But look at the situation here. Must have been really deadly yesterday when the things unfolded. You also notice somebody's slippers, shoes and belongings are still lying around, and this is the scene where the NIA and the forces are also investigating now to what really transpired yesterday. Ishanwani from Baisaran for CNN News 18. மதுரையிலிருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற 62 தமிழர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக சுற்றுலா ஏற்பாட்டாளர் தெரிவித்திருக்கிறார்.
68 பேர் சுற்றுலா காஷ்மீருக்கு ஒரு 5 நாள் சுற்றுலாவை சென்றிருந்தாங்க. நேற்றைக்கு 4வது நாள் சுற்றுலா பகல்காமில் ஒரு 5-6 பாயிண்ட் பார்க்க போனப்ப 2வது பாயிண்டோட ஏதோ அசம்பாவிதம் நடந்ததா சொல்லி அவங்கள மாற்றுப்பாதையில் ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நடந்தது தெரிஞ்சு எல்லாருமே மாற்றுப்பாதையில் போற சொன்னனால எல்லாரும் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே நலமுடன் இருக்கிறார்கள். பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் சந்தேகப்படும் நபர்களை 3 பேரின் புகைப்படங்கள் கிடைத்திருக்கிறது. தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரங்களில் சாம்பல் நிற குர்தாவில் AK-47 துப்பாக்கியை வைத்திருந்தவரின் புகைப்படம் வெளியானது. அதனைத் தொடர்ந்து 3 பயங்கரவாதிகளின் புகைப்படங்களையும் அம்மாநில காவல்துறை வரைபடமாக வெளியிட்டது. இந்நிலையில் இந்த தாக்குதலை தலைமையேற்று நடத்தியதாக கருதப்படும் ஹசிப் பௌசி என்ற தீவிரவாதி உட்பட 3 பேரின் புகைப்படங்கள் நியூஸ் 18 குடும்பத்திற்கு கிடைத்துள்ளது. இதில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் குல்மார்க் தாக்குதலில் ஈடுபட்ட ஜுனைத் அகமது பாட் என்பவர் ஹர்வான் என்ற பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்போது கிடைத்துள்ள புகைப்படங்கள் அவரது செல்போனில் இருந்து எடுக்கப்பட்டதாகும். பயங்கரவாதிகள் 1 மாத காலம் திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாட்டின் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்க இன்று பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் முப்படையின் தலைமை தளபதிகள் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர், காஷ்மீரில் எத்தகைய மோசமான கொடூரமான பயங்கரமான சூழல் நிலவுகிறது என்பதற்கு இந்த தாக்குதல் ஒரு எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவ உரிய நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தவுடன் உடனடியாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் சிறப்பு உதவி மையம் தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் கூடுதல் ஆட்சியரும் IAS அதிகாரியுமான அப்தாப் ரசூல் அவர்களை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பஹல்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளேன். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் தேவையான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்து பத்திரமாக அழைத்து வர தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக் கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக ஜம்முவில் இருந்து 35 தமிழர்கள் பாதுகாப்பாக டெல்லி அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் அனைவரும் சென்னை சைதாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெரம்பலூரைச் சேர்ந்தவர்கள். தாக்குதல் நடைபெற்ற பஹல்காம் பகுதியில் நேற்று முன்தினம் பார்வையிட்ட அவர்கள் நேற்று ஜம்முவுக்கு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து வரும் தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தமிழ்நாடு இல்லத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக திமுக MP திருச்சி சிவா தெரிவித்திருக்கிறார். அங்கிருந்து வருகிறவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தமிழ்நாடு இல்லத்தில் சென்னை டெல்லியில் 24 மணி நேரமும் ஒரு தகவல் தொடர்பு மையம், மருத்துவ ஆலோசனை உதவி வழங்குவதற்கு மருத்துவர்கள், தேவையான உணவு, தங்குமிட வசதிகள் செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பித்தார்.